ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது வைகை அணை. அதன்படி தற்போது 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன். தற்போது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. தற்போது எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது? இன்னும் கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? வணக்கம். தொடர் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை தற்போது நிரம்பியுள்ளது. வைகை அணை பயன்பாட்டிற்கு வந்த 67 ஆண்டுகளில் இது 36வது முறையாக அணையை தற்போது நிரம்பியுள்ளது. முழு கொள்ளளவாக கருதப்படும் 69 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே ஆற்றில் உபரியாக திறந்து விடப்பட்டுள்ளது. தற்போது முதற்கட்டமாக 2500 கன அடி வீதம் அணையின் 7 பிரதான மதகுகள் வழியாக திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பே தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்படும் தண்ணீரில் அளவை படிப்படியாக அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் கூடுதல் மழை பெய்யும் பட்சத்தில் அணையில் இருந்து உபரி நீரின் அளவை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதால் வைகை ஆற்றில் சிறுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் யாரும் இறங்க முயற்சிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 5 மாவட்ட மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணை தற்போது நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி பாண்டியன், உங்களுடைய விவரங்களுக்கு. ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.